வணக்கம். இந்த நாளிலும் ஜெப வீரராக யோசபாத் அரசன், யூதாவின் அரசனை குறித்து பார்க்க போகிறோம். ஜோசபாத் என்றால் யாவே ஹாஸ் ஜட்ஜ்டு. 2 நாளாகமும் 17:1. அவன் ஆசாவின் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். 3வது வசனம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, 4வது வசனம், தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். 5. ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. 6வது வசனம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழியில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவையும் விட்டு அகற்றினான். His heart took delight in the ways of the Lord. அதனுடைய பிரதிபலிப்பு என்ன? Moreover, he removed the high places and wooden images from Judah. 7வது வசனம். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் உபதியாவையும் சகரியாவையும் நெதனேயேலையும் மிகாயாவையும், 8வது வசனம், இவர்களோடு கூட செமயா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமிருமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோடு கூட ஆசாரியரான எலிஷமாவையும் யோராமையும் அனுப்பினான். 9வது வசனம். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றியிருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். 11வது வசனம். பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோடு கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7700 ஆட்டுக்கடாக்களையும், அரபியர்களுக்கும் யூதா ராஜாவுக்கும் சம்பந்தமில்லை. ஆனால் கர்த்தரோடு யோசபாத் வாழ்ந்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், அவனை குறித்த ஒரு பயம் கலந்த பக்தியோடு பெலிஸ்தரும் காணிக்கை கொடுத்தார்கள். அரபியரும் 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7700 வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். யோசபாத் தன் தகப்பன் ஆசா வழியில் நின்று விக்கிரகங்களையும் விக்கிரக தோப்புகளையும் பாகால் பீடங்களையும் இடித்து போட்டான். கர்த்தருக்கு பிரியமானபடி எல்லாவற்றையும் செய்தான். ஆசாரியர்களையும் லேவியரையும் பிரபுக்கள் 16 பேரை யூதா பட்டணங்களுக்கு அனுப்பி
வேதத்தை போதிக்க செய்தார். பேட்டில் அகெயின்ஸ்ட் ஜோசபாத் 2 நாளாகமம் 20:1. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். 2வது வசனம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். 4வது வசனம். அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். 5வது வசனம். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையில் நின்று 6வது வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களையெல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. 7வது வசனம். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையோ? ஆதலால் 8வது வசனம். அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். 9வது வசனம். எங்கள் மேல் பட்டயம், நியாயத்தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். 10வது வசனம். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். 11வது வசனம். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். 13வது வசனம். யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் சாதிகளும் அவருடைய குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். ராஜா முதல் அந்த தேசத்தில் உள்ள குழந்தைகள் வரைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நின்றார்கள். 14வது வசனம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன்
யாகசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. 15வது வசனம், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. The battle is not yours but God's. 16வது வசனம், நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். 17வது வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். 18வது வசனம், அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். யோசபாத்து துவங்கி குடிகள் அனைவரும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ விழுந்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? 19:20, கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரம் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத்து நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். 21, அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். போர்க்களத்தில் பாடலும் துதியும் கம்பீர எக்கால முழக்கமும் வித்தியாசமாக இருக்கு பாருங்க. 22, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிறந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். 24, யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாமக்கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிறது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. 26, 4ஆம் நாளில் பெராக்காவில் கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்று பேர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்களின் பேரில் கழிகுறச் செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும்
எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். 28-29 அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. 30வது வசனம், இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. 31-32 யோசபாத் யூதாவை அரசாண்டான். அவன் ராஜாவாகிற போது 35 வயதாயிருந்து 25 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியில் நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். He walked in the way of his father Asa and did not turn aside from it, doing what was right in the sight of the Lord. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் ராஜ்யபாரம் ஏற்றுக்கொண்டதிலிருந்து கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். கர்த்தருக்கு எதிரான அத்தனை விக்கிரகங்களையும் அழித்து போட்டான். பீடங்களை அழித்து போட்டான். தோப்புகளை அழித்து போட்டான். இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக ஜனங்களுக்கு ஆவிக்குரிய காரியத்தை கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். சகல பட்டணங்களுக்கும் 16 பேர் சுவாமி லேவியர்கள், ஆசாரியர்கள், பிரபுக்களை அனுப்பி வேதத்தை கற்றுக் கொடுக்க செய்தான் என்று பார்க்கிறோம். தனக்கு நெருக்கடியாக வருகிற பொழுது ஜனங்களை அழைத்து உபவாசத்தை மேற்கொண்டு எதிராளிகளில் வெற்றி கண்டான் என்று பார்க்கிறோம். யோசபாத்தை போல அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவனுடைய ஜெப வாழ்க்கை, கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் ஐயா. ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். யோசபாத் அவன் வாழ்ந்த காலத்தில், ஆட்சி செய்த காலத்தில் அவனுக்கும் ஆசீர்வாதம், யூத ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம். நாங்கள் வாழுகிற இந்த காலத்தில் எங்களுக்கும் எங்களுடைய தேசத்திற்கும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே, ஆமேன். அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு ஜெப வீரரோடு கூட